Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1151 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம பாணி லூஃபி மாதிரியே உருவத்தை மாத்தனா பாருங்க. அப்படி மாத்திட்டு ரெண்டு பேரும் ஏர்ல ஜாலியா பறந்து பறந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. லூஃபிக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிடுது. பாக்குற மத்தவங்களுக்குமே ஒரே குழப்பம், யார் யா இவங்க வெள்ளை கலர் ஜெயிண்ட் மாதிரி இருக்காங்களேன்னு. அட இவங்க ஷாக் ஆனது கூட பரவாயில்ல, எல்டர்ஸே பார்த்து பீதி ஆயிட்டானுங்க. என்னங்கடா என்னென்னமோ பண்றானுங்கன்னு. அவங்களுக்கு லூஃபிய பார்க்கும் போதே அப்படியே வயிறு எரியுது. பேர்ட் மான்ஸ்டர்லாம் இன்னைக்கு இவங்களை போட்டு தள்ளி ஆகணும்னு அப்படி ஒரு வெறி. அதே நேரம் கடலுக்குள்ள ஜாய் பாய்னு சொல்லிட்டு விழுந்துச்சே அந்த பெரிய ஜெயண்ட் ரோபோட். அதுக்கு பாத்தீங்கன்னா கடலுக்கு மேல ஒரு வெளிச்சம். எல்லாம் நம்ம லூஃபி தான். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அது ஜாய் பாய் தான். அங்கதான் இருக்கான் அவனை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்து என்ன பிரயோஜனம், அதான் முங்கிருச்சே. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரே ஃபன்னா இருக்குதுன்னு. வேர்ல்டு கவர்மெண்டே வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது, ஆனா ஃபன்னா இருக்குதுன்னு சொல்றான் பாருங்க. நிறைய நாளுகள்லாம் லூஃபியை பார்த்துட்டு என்னங்கடா இது போஸ்டர்ல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கான். ஆமா கூட இருக்கிறது யாருன்னு குழப்பத்துல இருப்பாங்க. யாரு பாணியே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அங்க இருந்த ஜெயின்ஸுங்க எல்லாம் நிக்கான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த பேர்ட் மான்ஸ்டருக்கு ஒரே குழப்பம், எப்படா ரெண்டு நிக்கா வந்துச்சுன்னு. ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு நிக்காஸ் எல்லாம் கிடையாது, அது ஏஜ் ஃப்ரூட்டோட இல்யூஷன். எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி விளையாண்டுட்டு இருப்பீங்கன்னு பாத்துறேன்னு மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக ஃபயர் பவர் எடுக்கும். இவ்வளவு நேரம் நிக்காவை பார்த்த சந்தோஷத்துல இருந்த அத்தனை பேருமே பீதி ஆயிருவாங்க. சஞ்சயுமே உடனே லூஃபி கிட்ட அந்த எல்டரை அட்டாக் பண்ண விடாத, எப்படியாச்சும் தடு, இல்லைன்னா கப்பல் மொத்தமா மூழ்கிருமா. சொல்லிட்டு இல்ல இனி நான் பாத்துக்கிறேன்னு ரெண்டு பேரும் சண்டைக்கு ரெடியா நிப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த பேர்ட் மான்ஸ்டரை என்னதான் அடிச்சாலும் மிதிச்சாலும் கடிச்சாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. அதனால வேற ஏதாச்சும் பண்ணணும் பானா. சரி பெருசா ஏதோ பண்ண போறான் போலன்னு பார்த்தா அது நெருப்பை வச்சு அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்க தடுக்கிறேன்னு வயிறு ஃபுல்லா காத்த நிரப்பிக்கிட்டு இடையில போய் நிப்பான். பயலால சூடு தாங்க முடியாது, கதறிக்கிட்டு இருப்பான். பாணி பார்த்துட்டு வண்டையா திட்டுவா, என்னடா கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்பந்தான் மேட்டர் சொல்லுவான், உங்க எல்லாத்தாலையும் என்னைய எவ்வளவு வேகமா அடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா அடிக்க சொல்லுவானா. அப்பந்தான் எல்லாத்துக்கும் புரியும் இந்த மான்ஸ்டரை அடிச்சு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால ஃபுல் பவரை வச்சு அடிச்சு இந்த இடத்தை விட்டு தூரமா அடிச்சு பறக்க விட்டுறலாம் அப்படி பிளான் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு சஞ்சி பிராங்கின் எல்லாம் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஆனா பாணிக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. லூஃபிய போய் அடிக்கணுமான்னு முழிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இப்ப டோரி பிராகியாலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. சோ காய்ஸ் உங்களை நம்பி தான் இருக்கும், அந்த பேர்டை பிரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருக்கவனுங்க எல்லாம் சுத்தி ஆடிட்டு இருப்பானுங்க. ரெண்டு பேரும் கடுப்பாகி பச்சையா திட்டுவாங்க. பின்ன அவங்க கப்பல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இப்படி சுத்தி நின்று ஆடிட்டு இருந்தாங்கன்னா, தலைவர்களே நீங்க ரெண்டு பேரும் ஆனீங்கன்னு தான் நாங்க ஆடுவோம் பானுங்களா, நாங்க அப்படித்தான் ஆடுவோம், நீங்க நெருப்பு அணைக்க வேண்டாம் லூசு பாயிலாம் பண்ணுங்கடா அப்படின்னு பச்சையா திட்டுவான். இங்க லூஃபியால அந்த ஃபயரை தாங்க முடியல. பட் இருந்தாலுமே அதுக்குள்ள கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி பூந்து போய் அந்த பேர்ட் மான்ஸ்டரோட ரெண்டு ரெக்கையும் பிடிச்சு லாக் பண்ணிடுவான். சோ இனிமேட்டு அதால பறக்க முடியாதுல்ல, என்ன விர்றான்னு கத்தும். ஆமா விர்றதுக்கு தான் வந்து பிடிச்சான் பாருங்க. சரி ரைட்டு மத்தவங்க எல்லாத்தையும் வந்து அடிக்க சொல்லுவானா. எல்லாம் அடிக்க போவாங்க. பாணி பார்த்துட்டு நிஜமாவே அடிக்க போறீங்களா, இதனால லூஃபிக்கு ஆபத்துன்னு சொன்னா, இது கேப்டனோட ஆர்டர் பாணி, நாங்க இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சு அவன் காலை வச்சு ஃபுல் பவரோட அட்டாக் பண்ண சுத்திட்டு வருவான். அதே மாதிரி தான் நம்ம பிராங்கியும். சோ ரெண்டு பேரும் மாத்தி அவனுங்க மொத்த எனர்ஜியும் யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பாணி பாத்தீங்கன்னா இன்னும் தயங்கிக்கிட்டே நிப்பா. அது தெரிஞ்ச லூஃபி, எதுக்கு தயங்குற பாணி, உன்னோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அடி, உன்னால முடியும் உன்ன சரின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாவா. அப்புறம் என்ன மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு அடி வைப்பாங்க. லூஃபிக்கு வலி தாங்க முடியாது. மத்தவங்க எல்லாம் சைலண்டா இருப்பாங்க. பாணி தான் கதறுவா, ஐயோ வலிக்குதான், நான் வேணா ஸ்டாப் பண்ணிட்டுமான்னு. அதெல்லாம் வேண்டாம் இன்னும் ஃபோர்ஸ் கொடுங்கம்பா. பாணியால நம்பவே முடியல, அவனை போட்டு இப்படி அடிக்கணுமான்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அவன் முன்னாடி சைடு புடிச்சுக்கிட்டான். பலூன் மாதிரி இருக்கிறதுனால பின்னாடி இருந்து இவங்க அடிச்சாங்கன்னா அவங்க அடிச்ச ஃபோர்ஸ் பிளஸ் லூஃபியோட ஃபோர்ஸையும் ஒன்னா சேர்த்து அடிக்கும் போது அந்த பேர்ட் அப்படியே தெரிச்சிரும்ல, அதான் பிளான். சோ இதுக்காக கஷ்டப்பட்டு அவங்க முழு பவரை யூஸ் பண்ணி அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. அந்த எல்டராலையுமே தப்பிக்க முடியல. நாலு பேருமே அவங்களோட ஹாக்கி பவரை யூஸ் பண்றாங்களா, அதனால அசைய முடியலன்னு வைங்க. அப்புறம் என்ன லூஃபி அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி பலூன் சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். எனக்கு தெரிஞ்ச அது போன வேகத்துக்கு 10 பிளானட் தள்ளியே போயிருக்கும் போல, அந்த அளவுக்கு வேகத்துல அடிச்சு தெறிக்க விட்டுருப்பான். இவங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பா திருப்பி இங்க சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, அதுக்குள்ள இவங்க எஸ்கேப் ஆயிரலாம்ல, அதான் பிளான். பட் என்ன ஒரு பஞ்சாயத்துனா, இந்த 4 எல்டர்ஸுமே கப்பல்லையோ இல்ல பிளைட்லயோ தண்ணியில போற ட்ரெயின்லயோ வரல, டெலிபோர்டேஷன் பண்ணி வந்திருக்கானுங்க. அப்படியே அவர் ரொம்ப தூரம் பறந்து போயிருந்தாலும் திருப்பியும் டெலிபோர்டேஷன் பண்ணி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், பட் அது நம்ம ஆளுகளுக்கு தெரியாதுல்ல. சோ ஒருத்தரை காலி பண்ணியாச்சுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இனி என்னன்னா உசோப்பும் மத்தவங்களும் வந்துட்டாங்கன்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆனா இன்னுமே அவங்க வரல. ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு ஒன்னும் புரியல. ஒருவேளை அங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்க
வாய்ப்பு இருக்குது, அதனால நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேங்கிற மாதிரி அட்லஸ் சொல்லுவா. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அடுத்து மத்தவங்க பேசுறதுக்குள்ளேயே சல்லுன்னு கிளம்பிடுவா. அவளுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, யோர்க் இவங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான்னு. ஏன்னா வேகா பங்க்ல பேலன்ஸ் இருக்குது இவங்க 2 பேரும் மட்டும் தானே, அதனால தான் அவங்கள காப்பாத்துறதுக்காக வேகமா போறா. அதே நேரம் இங்க தண்ணிக்குள்ள அந்த அயன் ஜெயண்ட் விழுந்துச்சுல்ல, அந்த டைம் அந்த பிராட்காஸ்ட் கூட கட் ஆயிருச்சு. அது அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் பிராட்காஸ்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிரும். அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த அயன் ஜெயண்ட் ரோபோட்டுக்குள்ள இருந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் கீழே விழுந்துருச்சு, ஆனா டேமேஜ் ஆகல. அதனால மறுபடியும் பிராட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனாலும் கரெக்டா இல்ல, அப்படியே ஃபிளிக்கர் ஆகி பேசிட்டு இருக்காரு. உடனே மக்கள் எல்லாம் என்ன பேசுறாருன்னு புரியாம அப்படியே பேன்னு பேந்த பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் கட் ஆயிருச்சு பாத்தீங்களா, இடையில நிறைய பேசியிருப்பாரு போல. யோர்க்குக்கு அப்புறம் தான் மேட்டர் புரியுது, அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேலோட மெமரியும் மென்டல் வேவ்ஸும் தனித்தனி சர்க்கியூட்ஸ்னு ஒன்னா இருந்தா தான் உடனே காலியா இருக்குமே. அதனால எல்டர்ஸ் கிட்ட சீக்கிரமா அதை காலி பண்ண சொல்லி கத்திட்டு கிடப்பா. இங்க நம்ம வேகா பங்க் அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருப்பாரு, முக்கியமான இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியல. இங்க லூஃபி பாத்தீங்கன்னா அப்பாடா ஒரு பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஏகப்பட்ட கல்லு தொப்பு 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 தொப்புன்னு வந்து விழும். சொல்ல போனா கல்லு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இதனால நம்மளுக்கு மட்டும் இல்ல மெரை நாளுக்கே பஞ்சாயத்து தான். இன்னொரு காமெடி தெரியுமா, கல்லு மட்டும் வராது, சைஃபர் போல் ஏஜென்ட்ஸுமே பறந்து வருவானுங்க. இவனு ஏன்டா மேல இருந்து விழுந்துட்டு இருக்கானுங்கன்னு ஒரே குழப்பம். இப்ப இவனுங்களை மட்டும் புடிக்கல, 50 பேரும் செத்து போயிருவாங்கன்னு சொல்லி பாஞ்சு காப்பாத்திட்டு இருப்பானுங்க. செரஃபிமுமே சேர்ந்து வந்து விழுவாங்க. அப்புறம் தான் காட்டுவாங்க அந்த புழு மான்ஸ்டர் இருக்குது பாருங்க, அதுதான் துப்பிட்டு இருக்கும். ஏன்னா அதான கடைசியா இவங்களை அப்புறம் அந்த பில்டிங்க எல்லாத்தையுமே முறுக்கு மாதிரி நெருக்குன்னு சாப்பிட்டுச்சு. சோ இப்ப அது எல்லாத்தையுமே துப்பிட்டு இருக்குது. லூஃபி அதை பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அது துப்புறது ஏதோ ஃபவுண்டைன் மாதிரி இருக்குதாமா. எப்படியா விட்டா இன்னும் என்னென்னலாம் துப்புன்னு தெரியாது. சோ சட்டு புட்டுன்னு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனா நம்ம ஆளுகளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். என்னடானா வயிற்றுக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே காலி பண்ணிருச்சு. இனி அடுத்து இவங்க எல்லாத்தையுமே உள்ள உறிஞ்சு இழுத்துடலான்னு அப்படியே உரியும் பாருங்க. நம்ம ஆளு கப்பலோட சேர்த்தி அங்க இருந்த மெரைனோட கப்பலுமே சேர்ந்து அப்படியே பறக்கும். எப்படியே போச்சுன்னா 50 பேரும் அதோட வயிற்றுக்குள்ள போயிருவாங்க. அப்புறம் சோலி முடிஞ்சது. எல்லாம் கஷ்டப்பட்டு கப்பலை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இழுக்குது. பானியும் ரொம்ப நேரமா தாக்கு பிடிச்சு பார்த்தா அவளால முடியல. சொல்ல போனா பவர் டவுன் ஆகி இதுக்கு மேல நம்மளால முடியாது பண்ணு கையை விட்டுருவா. நல்ல வேலை அதுக்குள்ள சஞ்சி வந்து பிடிச்சிருவான். லூஃபி என்ன பண்ணுவான், இதை இப்படியே விட்டா எல்லாத்தையும் சொதப்பிருன்னு சொல்லி நீ ஏன் கொஞ்ச நேரம் தூங்க கூடாதுன்னு வந்த வேகத்துல கையை பெருசாக்கி ஓங்கி வாயிலே ஒரு குத்து. அவ்வளவுதான் தெரிச்சிரும். 50 பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன வைஸ் அட்மிரல்ஸுக்கெல்லாம் இதை பார்க்க கடுப்பாகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்ததே இல்ல. வெள்ளை கலர் மான்ஸ்டர், அதாவது நம்ம லூஃபியை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸுங்க, ஜெயின்ஸுங்க, அயன் ரோபோட், காணாம போன சைஃபர் போல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வானத்துல இருந்து விழுகிறானுங்க. இதெல்லாம் கனவா நனவாங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பன்னி மான்ஸ்டர் செம கடுப்பாயி இனிமேட்டு பொறுமையெல்லாம் கிடையாது, எரும மாதிரி போய் மோத போறேன்னு வேகமா வந்து நம்ம ஜெயிண்ட்டுகளோட கப்பலை இடிக்க வருமா. ஐயோ மறுபடியும் இதுவான்னு டோரி பிராகிக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அது வந்து இடிச்சதுன்னா கப்பல் சில்லறையா போயிடும். சோ யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல இருப்பாங்க. இந்த பக்கம் கப்பல், அந்த பக்கம் மான்ஸ்டர் அப்படியே பாஞ்சி வரும். எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் காலின்னு. ஏன் லூஃபியால கூட இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் பார்த்து வாய பழந்துகிட்டு இருக்க அந்த டைம் ஜாய் பாய் அப்படின்னு ஒரு சவுண்டு. லூஃபியோ ஒரு செகண்ட் முழிப்பான், என்னடா முரட்டுத்தனமான சவுண்டு இதுன்னு. அப்பதான் அந்த பன்னி மான்ஸ்டர் அப்படியே பாஞ்சு வரும். கடலுக்கடியில இருந்து ஒரு பபுள் வர மாதிரி காட்டுவானுங்க. எல்லாம் என்னன்னு அதை பார்த்து ஷாக்ல இருக்கும்போது வேற ஒண்ணும் இல்ல, அந்த அயன் ஜெயண்ட் ரோபோட் வந்த வேகத்துல ஓங்கி ஒரே குத்து. அந்த பன்னி மான்ஸ்டர் தெரிச்சிரும். யாரும் இப்படி ஒரு மாசான சீனை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னடா நடக்குதுன்னு அப்படியே வாய பொளந்துருவாங்க. லூஃபிய பார்க்கணுமே, அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுப்பான். என்ன பயந்துட்டானா மிரண்டுட்டானான்னு பார்த்தா ரோபோட்டை பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷத்துல கத்திட்டு கிடப்பான். அவனோட எப்பவும் காமெடி தான் வைங்க. சரி, அந்த அயன் ஜெயண்ட் ரோபோட் ஒரு வழியா நம்ம லூஃபியை மீட் பண்ணிருச்சு. இனி இதுக்கப்புறம் என்னென்னலாம் தரமான சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.